என்ன சொல்றாரு? 15ஆம் வசனத்துல, நீ அனலும் அல்ல நீ குளிரும் அல்ல, நீ ஒன்று குளிராயிரு இல்லை அனலாயிரு. இரண்டுக்கு நடுவில் வந்து நின்றுட்டு ஊருக்குள்ளே போனா நீ உலகத்துக்கு ஒரு வேஷம், ஆண்டவர்கிட்ட வந்த ஆண்டவருக்கு ஒரு வேஷம். அது எனக்கு பிடிக்கல, உன் நிலைமை சரியில்லை, அப்படி நீ பார்க்க அப்படி இருப்பது நீ நல்லதில்லை. ஏன்னா 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்களையோ கடிந்து கொண்டு என்ன செய்கிறேன்? சிட்சிக்கிறேன். ஒரு சபைக்கு போறீங்க, ஒரு போதகன் சிட்சிக்கிறான்னா அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? போதக சிட்சையே ஜீவ வழி. போதக சிட்சை இல்லாமல் ஒரு தகப்பன் இன்னைக்கு இருக்கிறான், அவனுக்கு தகப்பனே கிடையாது. அதனால சிட்சைக்கு ரொம்ப நல்லது. தேவன் சொல்றாரு, சிட்சித்து உடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. போதக சிட்சை என்ன வழியா? ஜீவ வழின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப லவோதிக்கா சபையை நான் விடல, நான் நேசிக்கிறேன். ஆனா அந்த சபை என்ன சொல்லுது தெரியுமா? 16ஆம் வசனத்தில் ஆண்டவரை சொல்றாரு, நீ குளிரும் இல்ல அனரும் இல்ல, வெதுவெதுப்பா இருக்கிறதுனால உன்னை வாந்தி போண்டி போட்டுருவேன். வெதுவெதுப்பா இருக்க கூடாது. கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றணும், பாகால் தெய்வமான பாகால்கிட்ட போயிடணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்லை, ஊருக்கு ஒண்ணு அங்க ஒண்ணு இல்லை. சொந்தக்காரங்களை வெறுத்து போடா வெளியேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவன் வழியில நம்ம போகாம நம்ம வழியில அவன் வரணும். வீட்டுக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்கு வந்து அன்பு கூறணும். அவன் கூப்பிட்ட பின்னாடியே போயிடக்கூடாது, அங்கே தான் ஆபத்து நிற்குது. அவன் பின்னாடியே போயிட்டு காசும் பணமும் எல்லாம் போய் கடைசியில் பேரும் கெட்டு போகிறத விட கர்த்தரை நடத்த வல்லவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க. நமக்காக மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் அவர், நமக்காக காகங்களை அனுப்புகிற தேவன் அவர், நம்மை போஷிக்கிற தேவன் அவர், என்னை குறையாமல் காப்பாற்றுகிற தேவன் அவர், மா குறையாமல் காப்பாற்றுகிற தேவன் அவர், பஞ்ச காலத்திலும் மறிக்காமல் காப்பாற்றுகிற தேவன் அவர். அதனாலதான் ஒரே ஸ்டாண்ட்ல நிற்கணும். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பிடிச்சுக்கிறணும். அப்போ இங்கே எதுக்காக அவர் சிட்சிக்கிறாரா? ஒரே ஒரு வசனத்தை எபிரேயர் 12:4 சொல்லிட்டாரு, நீ பாவத்துக்கு விரோதமாக போராட மாட்டேங்கிறிய. வேலை ஸ்தலத்துக்கு போனா அங்கே அப்படியே அங்கே மாறிக்கிற. நீ பாவத்துக்கு விரோதமாக எப்போ நிற்க போற? நான் குடும்பத்தில் ஒரு ஆள் தான், என்னால் நிற்க முடியலையா பாஸ்டர்? நீ நிற்கணுமே. ஏன்னா நீ நின்றா தான் அங்கே நான் வருவேன், நான் வந்தால் தான் நான் மகிமைப்பட முடியும், நான் மகிமைப்பட்டால் தான் நீ உயர்த்த முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் அவனோட சேர்ந்துட்டு அங்கே தெய்வம் எங்கே இருக்காரு? நான் அக்கினியில் நிற்க வேண்டியது இருந்தால் தான் அக்கினியில் அவரே வர முடியும். அக்கினியில் வந்தால் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட முடியும். அப்போ ஆண்டவருக்கு வேற வழி இல்லை. நீ எதிர்த்து நிற்கலையே. அதனால நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நான் உங்களை சிட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சபை என்ன சொல்லுதான் தெரியுமா? நாங்கள் பணக்காரங்க, நாங்கள் திரவிய சம்பனர், எங்களுக்கு பென்ஷன் வரும், எங்களுக்கு மாதம் சம்பளம் வரும், எங்களுக்கு அலவன்ஸ் வரும், இப்படிலாம் சொல்லுதான். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வராது. ஆனால் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர், கர்த்தர் மகிமையானவர். சொல்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பைத்தியம், நீ 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 ஒன்றும் இல்லைடா, நீ நிர்பாக்கியம், இந்த பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவார். நீ பரிதவிக்கப்பட்டவன், நீ தரித்திர, நீ குருட, நீ நிர்வாணி, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமும் இல்லை, நீ ஐஸ்வர்யவானும் திரவிய சம்பன்னு சொல்கிறபடினால நீ முதல்ல ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காக என்னோட வசனத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன வாங்கிட்டு போனோம்? வசனம். அதுதான் நம்ம நிர்வாணத்தை மறைக்கும். ஐஸ்வர்யவாகும்படி பொன் என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் தர்ற பொண்ணுக்கு மேலான வசனம். வஸ்திரம் என்பது அந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. வஸ்திரம், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன போடணுமா? இது 3 டெய்லி கர்த்தர்கிட்ட கேட்கணுமா? அப்படி கேட்கலைன்னா சிட்சிப்பாரு. ஆனால் சிட்சிக்கிறது மட்டும் இல்லை, அந்த சபைக்கு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சபைக்கு சொன்ன மாதிரி வாக்கு தத்துவம் வேற எந்த சபைக்குமே இல்லைங்க. 20ஆம் வசனத்தில், வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நெருக்கம்! உன்னோட உட்காந்து சாப்பிடுவேன்,
ஏன்னா நான் உன்னை சிற்றிச்ச பிறகும் நீ கதவை திறந்த பத்தியா, நீ முகத்தை திருப்பிட்டு இனி இந்த சபைக்கு வரமாட்டேன், இனி இந்த அப்பனும் தேவையில்லை, இனி யார் எனக்கு தேவையில்லை, இவன் ஒரு அப்பனா என்னை திட்டான், இப்படி பேசுறவர்கள் மத்தியில் நீ மறுபடியும் உன் கதவை திறந்து, ஓ உன்னுடைய இதயத்தை எனக்கு நீ கொடுத்தபடியால் உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனும் என்னோடு கூட, அதான் முக்கியம். அவனும் சந்தோஷமா என் கூட உட்கார்ந்து சாப்பிட்றான். இதோட நிறுத்தினாரா? அவனை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். தெரியுதா? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, யாரை சிச்சிக்கிறாரோ சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். எங்க உட்கார வைப்பாரு? எங்க உட்கார வைப்பாரு? தாவீதை போட்டு அடிச்சார். நான் தான் நினைச்சு பார்ப்பேன், தாவீது ஒரு பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணாலும் தப்புன்னு வந்துடுவாங்க தீர்க்கதரிசிங்க. எங்கள் பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணதை விட அநியாயமெல்லாம் சவுல் பண்ணார். ஆனால் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, பாடுகளும் உபத்திரவங்களும் சிக்ஷைகளின் வழியாக போகிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் இருக்குது. எதுக்காக இந்த பூமியை 7 வருஷம் படைச்சார் தெரியுமா? 6 வருஷம் அவருடைய வேலையெல்லாம் நிறைவேற்ற, 7வது 1 வருஷம் நமக்காக வச்சிருக்காரு. அது 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் இந்த பூமியை கர்த்தர் நம்மோடு கூட ராஜரீகம் பண்ணுவார். அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சிக்ஷிச்சாலும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. அல்லேலூயா. அந்த சிக்ஷையை சகித்து கொள்ளுங்க. தாவீது மட்டும்தான் அந்த சிக்ஷையை ஏற்றுக்குருவார். பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி அந்த சம்பவத்தை சொல்றாரு பாருங்க, எப்படி அழகா சொல்றாரு. ஆமாம், ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. அந்த ஆடை அவன் மடியிலேயே வச்சு வளர்த்தான். நிறைய பேர் மடியில் வச்சு வளர்ப்பாங்க. நாங்கள் கூட வீடு கட்டின புதுசில் இங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்த்தோம். வீட்டிலே தான் இருக்கும், ஹாலில் தான் இருக்கும். அந்த ஆடு ரொம்ப, அது அன்பு, அது என்னமோ அது மனுஷனுக்கு அது மேலே பிரியம். அதுக்கு பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டு அப்படி அன்பு கூர்ந்து இருப்போம். அது மேலே ஒரு அன்பு. அதை விற்றுட்டா நமக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு மனுஷன் மடியிலேயே போட்டு வளர்க்க, ஒரு நாள் பக்கத்தில் இருந்த ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. அவன் வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆடு இருக்குது. அந்த ஆட்டில் ஒன்றை பிடிச்சி கசாப்பு போட்டு அவங்களுக்கு ஆட்டுக்கறி குழம்பு வைக்காமல் பக்கத்து வீட்டில் அந்த ஏழை குடியானவனுடைய மடியில் இருந்த ஆட்டை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சி அறுத்து குழம்பு வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டான். அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சேர்ல இருந்து எந்திரிச்சு, இதை செஞ்சது யார், அவன் நிச்சயமா தண்டிக்கப்படணும்னு கோபத்தோட எந்திரிச்சு கொப்பளிச்ச உடனே தாவீதை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவம் செய்தேன் என்று அவன் வாயை திறந்து சொன்னான். நீ தான் அந்த மனுஷன் சொன்ன உடனே. ஆனால் அடுத்த வார்த்தை, நீ சாக மாட்ட, இந்த பாவத்து நிமித்தம் உன் பிள்ளை. இது தேவன் தாவீதுக்கு நேரடியாக கொடுத்த. ஆனால் தாவீது அப்போ கூட ஆண்டவர்கிட்ட அழுது பார்த்தான். அவன் அழுத ஜெபமெல்லாம் சாலமோனுக்கு ஆசீர்வாதமாக வந்தது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அழுதான். அந்த குழந்தை உடனே வியாதிப்பட்டது. சவரம் பண்ணவில்லை, சாப்பிடவில்லை, பேசவில்லை, ராஜா அரண்மனைக்கு போகவில்லை, ராஜாவினுடைய ஃபைலை பார்க்கல, எதுவுமே செய்யலை. உட்கார்ந்த இடத்துல இருக்கான். பிள்ளை இறந்து போனது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க முடியவில்லை, இறந்து போனது. ஆனால் பிற்பாடு சாலமோன் பிறந்தபோது அவன் மேல் அன்பா இருந்தார் என்றே வேதம் சொல்லுகிறது. தாவீது நிறைய சிக்ஷைகளை, நிறைய உபத்திரவங்களை தேவனாலே அவருக்கு உண்டானது. அதான் உண்மை, தேவனாலே உண்டானது. அவருடைய 13 வருட வனாந்தர வாழ்க்கை ஏறக்குறைய மிக கசப்பான வாழ்க்கை, நிற்க முடியாத வாழ்க்கை. இப்படி கடுமையான சூழ்நிலைகளிலே போன போதும் தாவீது உயர்த்தப்பட்ட அளவுக்கு வேற யாரும் உயர்த்தப்படவில்லை. தாவீதுக்கு முன்னாக ஒருத்தன் கூட நின்றதில்லை. அம்மோனியனா இருக்கட்டும், சுற்றி இருந்த ராஜாக்கள் எத்தனை பேரா இருக்கட்டும், பாபிலோனின் பகுதியில் இருந்து எகிப்து வரைக்கும் கர்த்தர் எல்லையாய் நியமித்தார். ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோற்று போகவில்லை. அந்த அளவில் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை
மேன்மையை தாவீதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடினவன்லாம் சாலமோன் பாவம் செஞ்ச போது வந்து சாலமோனுக்கு நெருக்கடியாக மாறினாங்களே ஒழிய தாவீதை தொட முடியாதுன்னு அவங்களே புரிஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு தாவீதனுடைய மேலே இருந்த தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமை. அதனால் தேவன் உங்களை சிட்சிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் தடுமாறி போகாதீங்க, நீங்கள் தயங்கி போகாதீங்க. கர்த்தர் அந்த சிட்சையை சமாதான பலனாய் மாற்றுவார். அதான் அப்பா அடித்த உடனே ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூப்பிட்டு போகிறது இல்லையா, அப்பா அடித்த உடனே துணி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறது. அடிக்காத அப்பா சோறு கூட போட மாட்டார், சோறு தான் போட முடியாது. இன்றைக்கி நிறைய தகப்பன்மார்களாக இல்லாதவர்கள், ஆனால் உண்மையாக என் பிள்ளைய ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னு வெறியோட நிற்கிறவன் கண்டிப்பாக அவளை சிச்சை செய்வான். என் பிள்ளைய ஒரு சாதாரண பிள்ளையா நான் வளர்க்க கூடாது, அந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமா தேவனுக்கு மகிமையா மாற்றணும் நினைக்கிறவன் விடமாட்டான். அவன் ஏதோ அற்ப காரியங்களை வாங்கி கொடுக்கிறவன் அல்ல, பெரிய திட்டங்களை சுமக்கிறவன், பெரிய திட்டங்களை சுமக்கிறவன். அதனால் என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும்? அவர்கள் சமுதாயத்தில் சரியானவர்களாய் வர வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நீதியான நியாய தீர்ப்பு செய்வார்னா அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? சிட்சித்தே தீர்வார். நீதியான நியாய தீர்ப்பு இல்லை உட்காந்துருக்கவங்க நீங்கள் யாரும் கவலைப்படவே வேண்டாம். ஆனால் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், தேவன் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிறங்க. தேவன் எதிர்பார்க்கிற சின்ன மாற்றத்தை நீங்கள் தாமதப்படுத்தினா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. கடைசி வரை புண்ணுலேயே வாழ்ந்து முடிக்க முடியும், கடைசி வரை புண்ணுலேயே உயிரோடு இருந்து சாக முடியும். அதுக்கு ஆனால் அவர் விரும்புகிற மாற்றத்தை மாறாமல் அவர் பக்கத்தில் வரமாட்டாருங்கிறத நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கிறங்க. ஏன்னா அவர் என்ன தேவன்? நீதி உள்ள. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்க போட்டேன், அதனால் நான் விரும்பினபடி அவர் என்னை இந்த வருஷம் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று அவரிடத்துல நம்ம பாய்ச்சா படிக்க மாறணும்னா மாறணும். அவர் ஒன்றை விரும்புகிறார், உலகத்தில் உள்ள அநீதி உள்ளவர் வாழ்வது போல தன் பிள்ளை வாழக்கூடாது. அதில் அவர் கவனமாக இருப்பார். நம்முடைய நடவடிக்கைகள் அதுக்கேற்றமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்